Hello my dear warriors, good morning. Good morning பசங்களா, good morning. எல்லாரும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சா? எஸ், குட் மார்னிங். யார் யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கா சாட்டில் ஒரு ஹாய் போட. குட் மார்னிங். எஸ், கீர்த்தி, ரோஸ், தருண், தர்ஷினி, அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கீங்க? எஸ் எஸ் எஸ். குட் மார்னிங், குட் மார்னிங். டெல் மீ த ஏவி இஸ் கிளியர். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியராக இருந்தால் கடன் நம்ம என்ன பண்ணிடலாம், இன்றைக்குரிய செஷனுக்குள்ளே போயிடலாம். எஸ், ஓகே, குட் மார்னிங். ஏவி கிளியராக இருக்குது. ஓகேப்பா, ஓகே, ரைட். ஸோ நேற்று என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 5 சம் வந்து பெண்டிங் வச்சுருந்தோம். அந்த 5 சம்மை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த டாப் 100 கொஷினில் ஒரு 25 கொஷின் நம்ம இப்போ காலையில் பார்க்க போகிறோம். சரியா? அப் டு 7 o'clock வரைக்கும் 7 o'clock வரைக்கும் இந்த செஷன் இருக்கும். வில் கோ அப் டு 7. சரியா? கரெக்டாக 7க்கு முடிச்சிடலாம். 12th ஃபிசிக்ஸ் லைவ் ஈவினிங் தான் இருக்கும், காலையில் இல்லை. இன்னைக்கு காலையில் கிடையாது. நேற்று நைட்டு 11 மணி வரைக்கும் சார் நடத்திட்டு இருந்தாங்களாடா. ஸோ அஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் இப்படி காலையில் எழுந்திரிச்சு அல்லது நைட்டு ரொம்ப நேரம் படிக்கிறது இது எல்லாமே லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்காக தான். ஸோ நம்ம அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். நீட்டு, ஜேஇ இது எல்லாத்துக்கும் நீ ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சேன்னா நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டரில் போய் நீ என்ன பண்ணலாம், இப்போவே ப்ரிப்பேர் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். சரியா? 8 மணிக்கு ஸ்கூலா? சரி, ஓகே, ரைட். அதுக்கப்புறம் உனக்கு தேவையான பிடிஎஃப் எல்லாமே, ஸ்டடி பிளான் பிடிஎஃப் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீ என்ன பண்ணிக்கலாம், அழகாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் வீடியோ இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீ என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேட் யூ கேன் கெட் ஆல் த அக்சஸ் டு த பிடிஎஃப். ஓகே, அதான் எனது ஹாஃப் இயர்லி ஸ்டடி பிளான். அதில் என்னென்ன பிடிஎஃப்லாம் கொடுத்துருக்கேனோ அது எல்லாமே இங்கே இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். அது எல்லாமே நீ என்ன பண்ணலாம், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வேத் ஏஐ கூட நம்ம ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் வீடியோ கூட ஏஐ வந்து சஜஷனில் வருது. ஸோ ட்ரை தட். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன்னா அதில் குறிப்பாக ஏதாவது ஒரு டாபிக் வேணும் அப்படின்னா அதில் கீழே காட்டுது. நீங்கள் யார் யாரெல்லாம் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நம்மளோட வேதாந்து பிளாட்ஃபார்மில் நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ஜஸ்ட் செக் தட். அதில் போன அப்படின்னா இப்போ என்னோடய வீடியோ இருக்குன்னா வீடியோ ஒரு 2 to 3 hours வீடியோ முடிஞ்சு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணேன்னா நான் 4 மணி நேரம் பேசியிருக்கேன்னா 4 மணி நேரமும் நான் என்னென்ன டாபிக் பேசுகிறேன்னா அதெல்லாம் டைம் ஸ்டாப் மாதிரி காட்டுது. அப்போ உனக்கு என்ன தேவையோ அந்த டைமில் அந்த வீடியோ மட்டும் நீ நேராக போய் பார்த்துக்கலாம். நீ ஃபுல்லாக டபுள் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி எங்கே வருதுன்னா செக் பண்ண தேவையில்லை. அதிலே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருது. அதை வச்சு நீ செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸோட நம்பர்ஸ் அண்ட் டீடைல்ஸ் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, டாப் 2 and 3 mark and 5 mark யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஓகே, ரைட் பார்த்துக்கோங்க. ஓகே, இது கொஷின் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுனோ அந்த மிச்சம் வச்ச ப்ராப்ளமை பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? நைட் இந்த ப்ராப்ளமோட ஸ்டாப் பண்ணவா? ப்ராப்ளம் பார்த்துட்டு ஆரம்பிக்கலாமா? கொஷின் ஆன்சர் கடன் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஒரு 20 minutes ப்ராப்ளம் முடிச்சிடலாம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்குமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஓகேவாப்பா? கரெக்டாக தானே நான் சொல்கிறது? ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம்ல? ஸோ என்ன சம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், நேற்று வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ டெல்டா G0 கண்டுபிடிக்கிற சம். சரியா? ஓகே, ரைட், கண்டுபிடிச்சிடலாம். கால்குலேட் டெல்டா G0. என்ன கண்டுபிடிக்கணுமா, டெல்டா G0 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டெல்டா G0 கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் டு ஓசோன். ஆக்சிஜனை ஓசோனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன நடக்குது, என்ன வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இஃப் Kp ஃபார் this conversion is 2.4 into 10 to the power minus 29 in standard pressure unit. ரைட்டா? 10 to the power minus 29 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்னன்றலாம் ரைட்டா? சரியா? அப்போ என்ன வேல்யூ அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டைரெக்டாக ஃபார்முலா தான் டெல்டா G0. ரைட்டா? டெல்டா G0 இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, டெல்டா G0 இஸ் ஈக்குவல் டு -2.3 -2.303
என்ன வரும்? எனி ஐடியா? -2.3303 என்ன வரும்? ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார்முலாஸ் எழுதினாலே ஆன்சர் எழுதலாம். -2.303 RT log KP. log KPங்கிறதா ஃபார்முலா, ரைட்டா? log KP RT log KP. இப்போ என்னென்னலாம் தெரியும்? R வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா? R is equal to என்னது? 8.314 தெரியும்ல? R is equal to ஏன்னா ஜூல்ஸில் தானே இருக்கீங்க எல்லாமே, நம்ம ஜூல்ஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். 8.314ங்கிறது ஆரோட வேல்யூ. கேபி வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. கேபி இஸ் ஈக்குவல் டு 2.47 × 10⁻⁻29. அடுத்த டீயோட வேல்யூ என்னது? 25 டிகிரி செல்சியஸா? அட்டு 298 கெல்வினே கொடுத்துட்டாங்க. அவங்க கெல்வின்லேயே கொடுத்துட்டாங்க 298 கெல்வின். அப்போ நம்மளுக்கு ஈஸி தான், சரியா? சார் 5 AM சொன்னாங்களா? சார் சொல்லியிருந்தால் வந்திருப்பாங்களே. ஷெட்யூல் ஆயிருக்கா? கிளாஸ் எதுவும் ஷெட்யூல் ஆகலடா, அதனால் இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு 10 minutes. அதுக்கப்புறம் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரைட்டா? ஒரு 5 minutes. நான் வந்து சாரோட இல்லை, நான் வெளியே இருக்கேன், அதனால் எனக்கு தெரியல, சரியா? ஒரு 5 to 10 minutes பாருங்கள். மேபி ஆன் த வேல இருக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் உனக்கு மொத்தமாக சொல்லி கொடுத்துருவாங்க. நீ கவலைப்படாது. எப்போனாலும் உனக்கு என்ன சொல்லித் தருவோம் அதை கண்டிப்பாக நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்க போகிறதே கிடையாது. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருவாங்க, ரைட்? அடுத்தது என்ன அப்படின்னா T is equal to 298 கெல்வின். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண ∆G0 கண்டுபிடிச்சிடலாமா? டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ∆G0 போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ∆G0 is equal to -2.303 into என்ன பாருக்கா? R equal to 8.314 into அடுத்து என்ன இருக்குது? டெம்பரேச்சரா 298 கெல்வின். 298 into log KP வேல்யூ என்னது? 2.47 into 10⁻⁻29 இருக்கு, சரியா? இது log வேல்யூ. லாக் வேல்யூ என்ன பண்ணலாம்? லாக் வேல்யூ மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல? ஓகே போய் தூங்குங்க. அப்புறம் எது காலையில் எழுந்திரிச்சு தூங்கியாச்சு. நல்லா தூங்கியிருக்கலாம்ல? நல்லாவே தூங்கியிருந்தால் இட் வில் பி குட் ஃபார் யுவர் ஹெல்த். 2.303 into 8.314 into 298 into இது எப்படி எழுதலாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா லாகில் அதை நம்ம அடிஷனில் எழுதலாம், ரைட்டா? மல்டிப்ளிகேஷன் இருந்தால் அதை என்ன பண்ணலாம்? நம்ம அடிஷனில் எழுதலாமா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத அடிஷனில் எழுதலாம். log 2.47 plus log base 10 of -29, ரைட்டா? log 10 -29, சரியா? ஓகேவா? இந்த மாதிரி எழுதலாம். 10⁻⁻29. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ரைட்டா, யூ வில் கெட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? கால்குலேட்டரில் போட்டு டக்குன்னு சொல்லுங்கள் என்ன வருதுன்னு. சீக்கிரம். வாட் இஸ் த வேல்யூ ஃபார் திஸ் நம்பர்? மல்டிப்ளை பண்ண என்ன வருது? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 16, ரைட்டா? யூ வில் கெட் என்னது? 16 சம்திங் வரும். என்ன வரும்? போகிறது 16 சம்திங் போட்டிங்களா? 163,229 இன்ட்டு லாகில் இருக்கிறதா அப்படியே நம்ம வச்சுக்க போகிறோம், ரைட்டா? இது அப்படியே என்ன பண்ண போகிறோம்? லாகில் இருக்கிறதா வச்சுக்க போகிறோம். லாகில் இருக்கிறத வச்சுக்கலாமா? லாகில் இருக்கிறது என்ன பண்ணலாம்? இது ஃபைனல் ஆன்சர். இது ஃபைனல் ஆன்சர். இது கிடையாது, வெயிட் பண்ணி இந்த லாக் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எழுதுறேன், அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் எழுதுறேங்க. நீங்கள் log 2.47 -29 இந்த மாதிரி பவரில் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிடும்? முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் log 10 of 1 இட் இஸ் கோயிங் டு பி 1. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, சரியா? இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா இந்த லாகோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி போட்டோம் அப்படின்னா இது என்ன ஃபார்முலா?
ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா log a பவர் என்னன்றது என்ன பண்ணால் n log aன்னு எழுதலாம். அதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் போட்டு ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி 163.22. சரியா, 163.229 கிலோ ஜூல் வரப்போ ரைட்டா, 163.29 கிலோ ஜூல் மோல் -1. சரியா, நெக்ஸ்ட் சம் போகலாம் வாங்க. கால்குலேட்டர் ஃபஸ்ட்டு ஒரு 4 சம் தான், இன்னும் 4 சம். 4 சம் முடித்த உடனே நம்ம ப்ராப்ளம் கொஷின் ஆன்சர் ரைட்டாக கொஷின் ஆன்சர் போயிடலாம். ஓகேவா, கவனிங்க ஆன்சர் என்ன வருதுன்னு. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் இஸ் கால்குலேட்டில் என்தால்பி ஆஃப் கம்பஷன். என்தால்பி ஆஃப் கம்பஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கொஷின் ஆன்சர் பார்த்துட்டு வரலாமா? ஐ திங்க் நிறைய பேர் காலையில் தூக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாகவே லெட் இஸ் கோ ஃபார் கொஷின் ஆன்சர். வா, கொஷின் ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். வா, ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்குது. கடகடன்னு பார்த்துடலாமா கொஷின் ஆன்சர்? கொஷின் ஆன்சர் பார்த்துடலாமா? என்ன வருது? 570. லாக் வேல்யூ போட்டிங்களா? லாக் வேல்யூ போட்டுட்டியா? லாக் வேல்யூ போட்டோன்னா ஆன்சர் வரும். நான் வரேன், இந்த லாக் வேல்யூலாம் போட்டவனுக்கு நேற்று நைட் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்போ வா, கொஷின் ஆன்சர் டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. டாப் 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன்ல, அந்த 100 கொஷின்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் இங்கே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா, ஆரம்பிக்கலாமா? வாங்க. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் மோல்? இதுக்கு 2 டெஃபினேஷன் இருக்குது. நீங்கள் இந்த டெஃபினேஷன் எழுதினாலும் ஓகே தான், இல்லை இந்த டெஃபினேஷன் எழுதினாலும் ஓகே தான். எந்த டெஃபினேஷன் எழுதினாலும் both are going to be correct. இது எழுதினாலும் சரி, இல்லை இந்த ஈக்குவேஷன் எழுதினாலும் சரி. The mole is defined as the amount of substance in which contains 6.023 into 10 to the power 23. எவ்வளோ இருக்க போதா? 6.023 into 10 to the power 23. Contains 6.023 into 10 to the power 23 particles. As such molecules are ions. It is denoted by symbol N. சரியா, 6.023 into 10 to the power 23 இருந்தால் அதுதான். சரியா, வச்சிருக்கேன். டி ப்ராக்லி ஈக்குவேஷன் வச்சிருக்கேன். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கு, காட்டுறேன். டி ப்ராக்லி ஈக்குவேஷன் இருக்குது, நான் காட்டுறேன். இதை இப்போ நம்மளுக்கு இருக்குது ரைட்டா. 102 மார்க்ஸ். இப்போ ஒரு 25 நடத்திடுவேன், சாயங்காலம் மீதி இருக்க 75 நடத்திடுவேன். சரியா, வாங்க கடகடன் வந்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த ஃபாலோயிங்? இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ அல்லது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் சொல்ல போகிறாங்க. சரியா, அப்போ என்னது இதுக்கு? ஃப்ரக்டோஸோட வேல்யூ என்னது? ஃப்ரக்டோஸ்க்கு இருக்கிறதே சின்ன நம்பர் வந்து 6 தான். அப்போ அதெல்லாம் டிவைட் பண்ணிடுங்க. CH2O. அடுத்து கெஃபைன். கெஃபைனுக்கு என்ன வேல்யூ வரப்போகுது? கெஃபைனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது சின்ன நம்பர் 2. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா C4H5N2O. சரியா, N2O. ஓகேவா, 5 மார்க் டீச் பண்ண மாட்டேன் இந்த தடவை. அதனால தான் 5 மார்க் என்னென்ன படிக்கணுன்றதை கொடுத்துட்டேன். ஐம் நாட் கோயிங் டு டீச் 5 மார்க் திஸ் டைம். ஏன்னா 5 மார்க் நடத்துறதுக்கு டைம் இல்லை நம்மக்கிட்ட. நாளைக்கு காலையில் உனக்கு எக்ஸாமில் 5 மார்க் நடத்துறதுக்கு டைம் இல்லை. ஸோ 5 மார்க் நீங்களாம் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்ததை வச்சு படிச்சுருங்க. டேரெக்டாக 5 மார்க். ஏன்னா நம்மளோட 5 மார்க்கில் ரொம்ப ரேராக தான் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 5 மார்க்லேயும் 2 மார்க் அண்ட் 3 மார்க் தான் வரப்போகுது. அதனால தான் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கேன். டேரெக்டாக 5 மார்க்கு கேட்கக்கூடிய கொஷின் ரொம்ப கம்மி, அவ்வளோதான். நாளைக்கு மார்னிங் கிளாஸ் கிடையாது. எக்ஸாம் அன்றைக்கி மார்னிங் கிளாஸ் இருக்காது. செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்ல, அதனால் நீங்களாம் படிக்கணும். ஸோ நாளைக்கு கிளாஸ் இருக்காது. யாரும் வரமாட்டாங்க கிடையாது, படிக்கணும். நீங்கள் ஓனாக படிக்கணும்ல, அதனால் காலையில் நீங்கள் படிக்கணும். அதனால தான். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன? ஆக்சிடேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அதே இது ரிடக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். சரியா, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடேஷனை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் லாஸ் அல்லது லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை தான் ஆக்சிடேஷன் சொல்ல போகிறோம். ரிடக்ஷனை கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரிடக்ஷன் என்ன சொல்ல போகிறோம்? கெயின் ஆஃப் எலக்ட்ரானு. அடுத்து ஆக்சிடேஷனுங்கிறது இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், ரிடக்ஷனுங்கிறது டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ரிடக்ஷனுங்கிறது டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். இதுக்கு ஒரு எக்ஸாம் சொல்லியிருக்கேன் ரைட்டா. எக்ஸாம் மார்னிங் 5 மார்க் ரிவிஷனா வேணாண்டாடி, படிக்கணும். நீங்கள் கொஞ்சமாவது படிக்கணும்ல, நீ படித்தா தான் இப்போ எழுத முடியும். இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். இன்க்ரீஸ்னா இப்போ Fe2 எழுதணும் ரைட்டா. Fe2 ப்ளஸ் இருக்குது. Fe2 ப்ளஸ் என்னவோ மாறுது அப்படின்னா Fe3 ப்ளஸ் எலக்ட்ரான். அப்போ என்னது 2லேருந்து 3க்கு மாறி இருக்கா எக்ஸாம்பிள். இப்போ அதே மாதிரி இங்கே
Fe இது அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. Fe 3 plus electron gives Fe2 plus. சரியா? Fe2 plus. Fe2 plus. 12th லைவ் வரும்பா. சார் மேபி ஆன் த வேல இருப்பாங்க, இல்லைன்னா ஈவினிங் உனக்கு கம்பைன் பண்ணி நடத்திடுவாங்க. டிஃபைன் ஈக்குவலன்ட் மாஸ். The mass of an element, compound or ion, எலமெண்ட்டாக இருக்கலாம், காம்பவுண்டாக இருக்கலாம், அல்லது அயானாக இருக்கலாம், யாரோட மாஸாகவேனா இருக்கலாம், that can combine with or displaces, கம்பைன் ஆகலாம் அல்லது with displaces 1.008 parts. இப்போ இந்த இடத்துல பார்ட்ஸ் போட்டாலும் சரி, இல்லை கிராம்ஸ் எழுதினாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ரைட்டா? பார்ட்ஸ் அல்லது கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், 8 parts of oxygen, 35.5 parts of chlorine is defined as the gram equivalent mass அல்லது equivalent mass அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? ஓகேவா? நிறைய டைம் பார்த்துட்டோம். சரியா? ரெக்கார்டர் யூபேக் பாருங்கள். அதனால் என்ன பாருங்கள். ரைட். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி. இப்போ இந்த சாப்டரில் 4 இந்த செகண்ட் சாப்டரில் 4 கொஷின். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், ஹாஃப் பா பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல். இந்த 4 ரொம்ப முக்கியம். இந்த 4ல் ஏதாவது ஒரு கொஷின் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அதுக்கு இருக்குது. ப்ரியாரிட்டி இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் செக் தட். It is impossible to accurately, right? It is impossible to accurately determine both the position and the momentum, right? It is impossible to accurately determine both the position and கவனம். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு வார்த்தை கூட விட்டுறாதீங்க. ரைட்டா? impossible to accurately determine both the position and the momentum. determine both பொசிஷனையும் அது போயிட்டு இருக்க ஸ்பீடையும் ஒரே நேரத்தில் கணக்கிட முடியாது. ஆஃப் அ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்தில் ரெண்டையுமே நம்ம பார்த்து சொல்ல முடியாது. த ப்ராடக்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி, ரைட்டா? த ப்ராடக்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி, அன்சர்டைன் திங்ஸ் நம்மக்கிட்ட இருக்குல்ல, இந்த அன்சர்டைன் திங்ஸ் இருக்குல்ல, இந்த அன்சர்டைன் திங்ஸோட ப்ராப்பர்ட்டியை தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மீன்ஸ் மெஷர்மெண்ட் எக்ஸ்பிரஸ் ஜஸ்ட் ஃபாலோ. அதை எப்படி மெஷர் பண்ணுறோம்? நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு காம்பினேஷனில் மெஷர் பண்ணுறோம். டெல்டா எக்ஸ் டாட் டெல்டா பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4πங்கிற ஃபார்முலா. ரைட்டா? h/4π. அதுதான் என்ன அப்படின்னா ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ரொம்ப ரொம்ப கவனமாக தெளிவாக எழுதுங்க. ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டியில் தப்பை விட்டுறாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹாஃப் பா பிரின்சிபல்னால் என்ன? ஹாஃப் பா பிரின்சிபல்னால் என்ன அப்படின்னு ஆல் சார் இன்னும் வரலை. ஸோ உனக்கு வந்தாங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? நீ ஒரி பண்ணாத. சரியா? வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா யூ ஜஸ்ட் டூ யுவர் செல்ஃப் ஸ்டடி. கவனமாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். என்ன அப்படின்னா ஈவினிங் உனக்கு அதையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை இப்போ எடுப்பாங்க. ஓகேவா? டிஸ்கிரைப் ஹாஃப் பா பிரின்சிபல். த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஆட்டம், த ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்ட் இன் தி ஆர்டர். கிரவுண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது? ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் ஃபில்ட் இன் ஆர்டர். சரியா? in the ground state of the atom, the orbitals are filled in the order of their increasing energies. right? அதோட increasing energy எப்படி இருக்குமா? ஃபர்ஸ்ட் லோவர் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஹையர் எனர்ஜி, அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஹையர் எனர்ஜி, அதுக்கப்புறம் அடுத்து ஹையர் எனர்ஜி. அதாவது 1sல ஃபஸ்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகணும், அதுக்கப்புறம் 2s, அதுக்கப்புறம் 2p, அதுக்கப்புறம் 3s. ஸோ 1 2 3 இல்லாமல் 1 2ல் யாரெல்லாம் சப்ஷெல் இருக்காங்களோ அவங்க ஒவ்வொரு சப்ஷெல்லாக ஃபில் ஆகணும். அவங்க ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த சப்ஷெலுக்கு போகணும். ஸோ அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் அன் ஆட்டம், ஒரு ஆட்டமோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கப்போ ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்ட் இன் த ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் எனர்ஜிஸ். தட் இஸ் இன்க்ரீசிங் எனர்ஜிஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆக்குபை த லோவஸ்ட் ஆர்பிட்டால். ரைட்டா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஆக்குபைஸ் த lowest energy orbital available to them. Once the lower energy orbitals are completely filled, lower energy completely full ஆனதுக்கு அப்புறம் தான் electrons enter the next higher energy orbital. electrons என்ன பண்ண போகுது? அதுக்கப்புறம் தான் அடுத்த ஹையர் எனர்ஜிக்கு போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? போதும் நான் கொடுத்ததை மட்டும் படிங்க ஃபஸ்ட்டு. அதை படித்தாலே பெரிய விஷயம். அதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டேட் ஹன்ஸ் ரூல். ஹன்ஸ் ரூல்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஹன்ஸ் ரூல் அப்படின்னா என்ன? இட் ஸ்டேட்ஸ் தட் எலக்ட்ரான் பேரிங் இன் டீஜெனரேட்டட் ஆர்பிட்டால்ஸ். ரைட்டா? எலக்ட்ரான் பேரிங் இன் டீஜெனரேட்டட் ஆர்பிட்டால் does not takes place.
நல்லா கவனிங்க. டீஜெனரேட்டட் ஆர்பிட்டால்னா px py pz ரைட்டா, px py pz சரியா. நான் தான் சொன்னேன்ல, இன்றைக்கே பாரு 8 பேரோ 10 பேர் தான் இருக்காங்க. நாளைக்கெலாம் நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்ல, எக்ஸாம் இப்போலாம் காலையில் அவங்க படிக்கணும். எல்லாம் இன்றைக்கே செல்ஃப் ஸ்டடியில் இறங்கியிருப்பான். இல்லை நீ மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு மேக்ஸா ஃபிசிக்ஸ் எழுதுறேன், மேக்ஸா ஃபிசிக்ஸா. ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸாமோட மன வருத்தத்தில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் போல். ஏன்னா இன்றைக்கி பகல் ஃபுல்லாக டைம் இருக்குது, நம்ம இப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பான். அதனால தான் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீஜெனரேட்டட் ஆர்பிட்டால்னா ஃபார் எக்ஸாம்பிள் px py pz இது எல்லாத்தையும் என்ன சொல்லலாம், நம்ம டீஜெனரேட்டட் ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லலாம். இது எல்லாமே என்னது டீஜெனரேட்டட். மேக்ஸ் எக்ஸாம் தான், மேக்ஸ் எக்ஸாம் எழுதுன மன வருத்தத்தில் இருக்கானுங்க போல் தான் சரியா. ரைட். எலக்ட்ரான் பேரிங், எலக்ட்ரான் வந்து பேர் ஆகிறது எப்போ நடக்க போதா, இந்த டீஜெனரேட்டட் ஆர்பிட்டால்ஸ் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் ரைட்டா. பேரிங் நடக்காதான், பேரிங் இந்த மாதிரி நடக்காது. ஏன் நடக்காது, அது எப்போ வரைக்கும் நடக்காது அப்படின்னு கேட்டால் until all the available orbitals contain 1 electron each. எல்லாத்துலேயுமே இப்போ அவைலபிள் 3 ஆர்பிட்டால் இருக்கா, இவங்க எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் போய் சேர்ற வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்க யாருமே என்ன அப்படின்னா அடுத்து போகவே மாட்டாங்க, அடுத்து பேரிங் நடக்காது. எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் வந்ததுக்கு அப்புறம் தான் பேரிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அதுதான் என்ன அப்படின்னா ஹண்ட்ஸ் ரூல். ஹண்ட் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டா. சி 12th ஸ்டாண்டர்ட் லைவ் இன்னும் ஷெட்யூல் ஆகலப்பா சார். மேபி ஒரு ஆன் த வேல இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஈவினிங் உனக்கு மேரத்தான் வச்சு உனக்கு மொத்தமாக சொல்லிக் கொடுப்பாங்க சரியா. நோ வரிஸ், உனக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்துருவாங்க சரியா. கண்டிப்பாக உனக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க, டோன்ட் வரி, கவலையப்படாது. ரைட். எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இது ஒரு முக்கியமான கொஷின்ரா. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜிங்கிறது ஒரு முக்கியமான கொஷின். எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி என்ன, எலக்ட்ரான்ஸ் வித் த சேம் ஸ்பின் என்னது, ஒரே மாதிரி உருளக்கூடியவங்க ரைட்டா. ஒரே மாதிரி உருளக்கூடியவங்க என்ன அப்படின்னா இந்த கிளாஸோட ஷெடியூலா. உனக்கு ஆன்சர் இல்லைல்ல, நான் கொஷின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ஆன்சர் கொடுக்கலையோ அதனாலயா. சரி, நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா ஈவினிங்குள்ளே நான் காலையில் ஷேர் பண்ணேன். நான் மேக்ஸிமம் ஒரு 10 o'clock 11 o'clock ஷேர் பண்ணிட்டேன் ரைட்டா. 10-11 ஷேர் பண்ணி கொடுத்துறேன் சரியா. 10 அல்லது 11 ஷேர் பண்ணி விட சொல்லிடுறேன் பிடிஎஃப் எல்லாத்தையும். தமிழ் மீடியத்துக்கு we are just planning டா. we are planning soon, very soon we are going to start Tamil medium also. Electrons with the same spin in different orbitals of same subshell ரைட்டா. ஒரே சப்ஷெல்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு எலக்ட்ரான் சேம் ஸ்பின் இன் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் கேன் எக்ஸ்சேஞ்ச் தேர். நல்லா கவனமாக கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நம்ம பி ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம். பி ஆர்பிட்டாலில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரான் வித் சேம் ஸ்பின் இன் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ். இதோட ஸ்பின்னும் ஒன்றா, இதோட ஸ்பின் ஒன்று. இவங்க 3 பேர் ஒரே மாதிரி இருக்காங்களா, இவங்க 3 பேரோட ஸ்பின்னும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. இவங்க 3 பேர் ஒன்று சரியா. இவங்க 3 பேர் ஒன்று, டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் த சேம் சப்ஷெல். அதாவது இது பி சப்ஷெல். பியில் உள்ளுக்குள்ள 3 பேர், பிஎக்ஸ் பிஒய் பிஇசட்னு 3 பேர் இருக்காங்க. பியில் இருக்க 3 பேரும் அந்த 3 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய சேம் ஸ்பின்னில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் தேர் பொசிஷன். இந்த எலக்ட்ரான் இங்கே போகலாம், இந்த எலக்ட்ரான் இங்கே போகலாம், இந்த எலக்ட்ரான் இங்கேயும் வரலாம். ஸோ இவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பின் இருக்க எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான்ஸ் 3 ஒவ்வொருத்தவங்க அவங்களோட இடத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈச் சச் எக்ஸ்சேஞ்ச், இந்த எலக்ட்ரான் இங்கே போய்ட்டு இந்த எலக்ட்ரான் இங்கே வருது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தடவை எக்ஸ்சேஞ்ச் ஆகி விளையாடிட்டு இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரிலீசஸ் எனர்ஜி. இந்த மாதிரி ஈச் சச் எக்ஸ்சேஞ்சஸ் ரிலீஸ் எனர்ஜி. ஒவ்வொரு எனர்ஜியும் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்பையும் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் நோன் அஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. கிரேட்டர் த நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ், நிறைய நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்க போது ரைட்டா. கிரேட்டர் த நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் கிரேட்டர் த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. அதிகமாக நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இருக்க என்ன அப்படின்னா நம்மளுக்கு அதாவது நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சுன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி சரியா. நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் நிறைய எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி சரியா.
ஓகே, தட்ஸ் இட். கிரேட்டர் த ஸ்டெபிலிட்டி. அப்போ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருந்தால் ஸ்டெபிலிட்டியும் என்னது அதிகமாக இருக்க போகுது. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருந்தால் ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக இருக்குது. IUPAC என்னோட பழைய வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க. IUPAC நிறைய நம்ம ஆல்ரெடி நடத்தியிருக்கோம். IUPAC நம்மளோட பழைய வீடியோ எடுத்துக்கலாம். பாதியில் வந்துட்டு கிளியர்னு ஒருத்தர் சொல்கிறான், ஹரிஷ்மதி, நீங்கள் அதை படிங்க, கண்டிப்பாக வாங்க முடியும். நீங்கள் அதை ஃபுல்லாக படிச்சிருவீங்களா? 100 கொஷின் 5 மார்க்கில் இருக்குது, அது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாங்கிடலாம். அது ஃபுல்லாக எந்த விதமான ஒரு லேகும் இல்லாமல் முழுசாக படிச்சிருங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் 4 குவாண்டம் நம்பர்ஸ். இப்போ இது ரொம்ப முக்கியமான கொஷின், சரியா? ரொம்ப 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 முக்கியமான கொஷின். குவாண்டம் நம்பர்ஸ் உனக்கே தெரியும் என்னென்ன குவாண்டம் நம்பர் இருக்குது. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். இது அப்படியே புக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம புக்கில் இருக்கிறது அப்படியே தான் படித்து எழுதணும். நம்ம இதுக்கு இங்கே நம்ம புக்கில் இருக்க லைனை அப்படியே எழுதணும் நம்ம. அதனால் புக்கில் அப்படியே பார்த்துடலாம். ரைட், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதை சொல்லுது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னால் என்ன சொல்கிறாங்க? ரைட், கவனிங்க. This quantum number represents the energy level in which electron revolves around the nucleus and it is denoted by symbol n. என்னது? எனர்ஜி லெவலை மெஷர் பண்ண போகுது. ஒரு கேள்வி கூட இருக்குது, ஒவ்வொரு குவாண்டம் நம்பரையும் கொடுத்து 1 மார்க்கில் ஒவ்வொரு குவாண்டம் நம்பர் யாரை ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீ பார்த்த அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ரெப்ரசன்ஸ் அல்லது எனர்ஜி லெவல். இது மெயினாக எனர்ஜி லெவல். கே ஷெல்லா, எல் ஷெல்லா, எம் ஷெல்லா, என் ஷெல்லா அப்படிங்கிறதா இது சொல்ல போகுது. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ என்னவெல்லாம் இருக்கலாம்? 1 2 3 இருக்கலாம். அதுக்கப்புறம் ரெப்ரசன்ட் பை கே எல் எம் என்னன்னு ஆல்ஃபபெட்டிக்கலில் மெஷர் பண்ண போகிறாங்க. த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம்? நல்லா கவனிங்க. ஒரு ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம் அப்படிங்கிறத அக்காமடேட் பண்ண முடியும். எத்தனை எலக்ட்ரான் இருக்கலான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to use the formula 2n². 1 mark question pa. The maximum number of electrons can be accommodated in a shell can be given by 2n². நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதிகமாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஒரு ஷெல்லில் போடலாம், ஒரு ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் போடலான்றது தான் இந்த விஷயம், சரியா? ஒரு ஷெல்லில் n gives the energy of the electron. என்ன பண்ண போகுது? எனர்ஜி. ஸோ நம்ம முதல் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு we have seen that it is going to give you the energy. அதே மாதிரி சைஸ் என்ன பண்ண போகுது? இது கொடுக்க போகுது. அடுத்து அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் represented by letter L and can take integral values from 0 to L, 0 to n-1. எல்லோட வேல்யூ எப்படி இருக்குமா? 0ல் ஆரம்பிக்கும், n-1, nல விட ஒன்று கம்மியாக தான் L வேல்யூ இருக்கும். இப்போ n வேல்யூ 2 அப்படின்னா 0 1 தான் இருக்கும், 2 வராது. n வேல்யூ 2னா 0வாகவும் இருக்கும் 1ஆகவும் இருக்கும் L வேல்யூ. ஸோ அந்த மாதிரி கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து L வேல்யூ ரெப்ரசன்ஸ் த சப்ஷெல் அல்லது ஆர்பிட்டால். ஆர்பிட்டால்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. L equal to 0 1 2 3 4 represents SPDF orbital respectively. Maximum number of electrons that can be accommodated in a given subshell. Maximum number of electrons எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்க போகிறது 2 into 2L plus 1. நேற்று ஒரு 1 mark நம்ம புக்கிங்கில் பார்த்தோம். Maximum number of electrons that can be accommodated in a given subshell. ஒரு ஆர்பிட்டாலில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு 1 word கொடுத்துருந்தாங்க. அங்கே 2L plus 1 4L plus 2 கொடுத்துருந்தாங்க. ரைட்டா? 4L plus 2ங்கிறது ஆன்சர். ரைட்டா? கவனம். 4L plus 2 அல்லது 2 into 2L plus 1 எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 4L plus 2ன்னு வருமா? ஸோ அந்த மாதிரி மெத்தடில் இருக்கிறத கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதுன்றது. ஓகேவா? 4L plus 2 அல்லது 2 into 2L plus 1
ரெண்டுமே கரெக்டு தான். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 4l + 2 கொடுப்பாங்க அல்லது 2 × 2l + 2 கொடுப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் இட் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது கூட என்னது நம்ம இதை பயன்படுத்தலாம். இதோட ஆன்சர் என்னது? ரூட் ஆஃப் l × l + 1 h/2π. நிறைய பேர் இந்த h/2πக்கு சேர்த்து ரூட் போட்டுருவாங்க. அது ரூட்டுக்கு வெளியே வரணும். சரியா? l × l + 1 h/2π. அடுத்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். Magnetic quantum number denoted by letter ml. It starts from -l to +l through 0. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டா? -l to +l through 0. அது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாம், அது அப்படி தான், அதே நம்பர் தான் கொடுக்கும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் வரப்போகுது. ஆனால் உள்ள எல் வேல்யூ மாறும்ல. எல் வேல்யூ இஸ் கோயிங் டு சேஞ்ச். எல் வேல்யூ 0 1 2 3 இருக்குல்ல, அதை பொறுத்து இருக்கு. -l to +l through 0. ரைட்டா? -l to +l through 0. ஓகேவா? ரைட். அப்போ எல் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா எம்எல் வேல்யூ என்னவா இருக்க போகுது? -1 0 and +1 இருக்க போகுது. டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் m for a given L value represents different orientation. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் கூட இருக்கு. Which of the following quantum number will give you the orientation, size, energy எல்லாத்தையுமே கொடுக்க போகுது அப்படின்னு. அப்போ ஓரியன்டேஷன் தெரியணும், சைஸ் தெரியணும், எல்லாமே தெரியணும்னா எம் வேல்யூ தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும்? கம்ப்ளீட்டாக சைஸ் தெரிஞ்சிடும், எனர்ஜி தெரிஞ்சிடும், அதோட ஷேப் தெரிஞ்சிடும், அதோட ஓரியன்டேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஜீரோவும் வரும். ஆமாம், 0 வரும். -1 0 +1 தானே போட்டிருக்காங்க. -1 0 +1 0 கண்டிப்பாக வரும். 0 கண்டிப்பாக வரும். ரைட். ஸோ நல்லா கவனி, இது ஒரு கிரியேட்டிவ் கொஷின். வாட் இஸ் Zeeman எஃபெக்ட்னு கேட்பாங்க. Zeeman எஃபெக்ட் என்ன அப்படின்னா த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது இது ஸ்டார்க் எஃபெக்ட்னா என்ன? ரைட்டா? இதில் Zeeman மட்டும்தான் இருக்குது, ஸ்டார்க் பின்னாடி இருக்குது. ரைட்டா? Zeeman ஸ்டார்க். மேன் மேக்னெட்டு ஞாபகம் வச்சுக்கோ. மேன் மேக்னெட்டு, Zeeman மேன் வந்து மேக்னெட்டு. அப்போ Zeeman எஃபெக்ட்ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்டா? ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு மேலே கீழே மேக்னெட் வச்சு அப்படின்னா அந்த மேக்னெட்னால அந்த லைன் என்ன பண்ண போகுது? ஸ்ப்ளிட் ஆக போகுது. இதே இது கரண்ட் பாஸ் பண்ணுறது மூலமாக ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டார்க் எஃபெக்ட். ரைட்டா? அதுக்கு பேர் என்னது? ஸ்டார்க் எஃபெக்ட். ரைட்டா? மேக்மேன் அல்லது மேக் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரைட்டா? மேக்மேன், மேக்னெட்டிக் மேன் அப்படின்னு, மேன் மேக்னெட் அப்படின்னு. ஸ்டார்க், டோனி ஸ்டார்க். ஸ்டார்க்கு என்ன பார்த்தோம்? டோனி ஸ்டார்க் பார்த்தோமா? டோனி ஸ்டார்க் யார்? நம்ம அவெஞ்சர்ஸில் வருவாங்களே, ஸோ அவங்க வந்து கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சுவலாக தார் தான் நீ கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸ்பின் குவாண்டம் நம்பர் represents the spin of the electron and it is denoted by ms. ரைட்டா? ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு இதில் ரொம்ப டீட்டெயிலாக எழுத தேவையில்லை. ஒரு ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடியது இவங்க தான். சரியா? சாப்டர் 2ல் என்னென்ன பார்த்தோம் இங்கே இருக்குல்ல, நான் காட்டுறேன். அப்படி கடற்கடன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 ஆல்ரெடி இப்போ சாப்டர் 2 தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஹன்ஸ் ரூல், ஆஃப் பா, அதெல்லாம் சொன்னேன். ஹைசன்பர்க் தான் ஃபஸ்ட் கொஷின் ஃபஸ்ட் சாப்டரில். செகண்டில் ஹைசன்பர்க்கு, ஆஃப் பா, அதுக்கப்புறம் ஹன்ஸ் ரூலு, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. இதில் பாலி எக்ஸ்க்ளூஷன் வரல. பாலி எக்ஸ்க்ளூஷன் வந்து அதையும் எழுதிக்கோங்க. டி ப்ராக்லி காரணியா இருக்கியா? டி ப்ராக்லி கேட்டியா? காரணியா அதான் டி ப்ராக்லி பார்த்தியா? ஸோ டி ப்ராக்லி ஈக்குவேஷன் என்ன எழுதணும்? இதுதான் டி ப்ராக்லி ஈக்குவேஷன். இதில் லாம்டா = h/mv வரைக்கும் எழுதினா போதும். இதுதான் டி ப்ராக்லி ஈக்குவேஷன். ஸோ பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹைப்போதசிஸ். பிளாங்க் என்ன சொன்னார்? E = h சொன்னார். அதே இது ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்? E = mc² சொன்னார். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்லையும் E காமனாக இருக்குது. அப்போ h = mc². h = mc². அப்போ நியூ என்ன பண்ணலாம்? நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி = c/λ. ஃப்ரீக்வன்சிங்கிறத c/λ எழுதலாமா? அப்போ hc/λ = mc². அப்போ இந்த சியும் இந்த சியும் கேன்சல் ஆகிடும். அப்போ λ = mc அந்த பக்கம் போய்ட்டு லாம்டா கீழே வந்து. இது எப்படி இருக்கு? h nu = mc² இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? h c/λ = mc². அப்போ என்ன வரும்? சியும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ h / mc = λ. சரியா? h/mc = λ. For the particle of matter with mass m
மூவிங் வித் வெலாசிட்டி. சரியா, இந்த வெலாசிட்டி என்னது? லைட்டோட வெலாசிட்டி இது. அப்போ ஒரு பார்ட்டிகளோட வெலாசிட்டினா இந்த ஃபார்முலா அப்படியே மாறப்போகுது. லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. சிக்கு பதிலாக v போடப்போம். சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த லைட். ஓகேவா, சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த லைட். அவ்வளோதான். h/mv போட்டோன்னா இதுதான் டி ப்ராக்லி ஈக்குவேஷன். இதை மட்டும் எழுதினாலே போதுமானது டி ப்ராக்லி வேவ் லென்த் ஈக்குவேஷனுக்கு. டி ப்ராக்லி இது வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறது. ரைட்டா? ஆங்குலர் மொமெண்டம் படிச்சிட்டிங்களா? ஓகே ரைட். இதுதான் டி ப்ராக்லி. இதை மட்டும் படித்தா போதும். போர் ஆட்டம் மாடல், இது ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய ஒரு புக்கிங் கொஷின். போரோட மாடல் என்ன, போர் எப்படி ஒரு ஆட்டமோட மாடல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ரைட்டா? போர் எப்படி ஒரு ஆட்டமோட மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரியா, அதை பார்த்துடலாமா? போர் வந்து ஒரு ஆட்டமோட மாடல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னார்னா, the energy of electron in an atom are quantized. ரைட்டா? the energy of a electron in an atom is a quantized. limitations of போரும் கேட்பாங்க. ரைட்டா? limitations of போரும் கேட்பாங்க. the electron is revolving around. சரியா, வீடியோ வரலையா? கேமரா ஆஃப் ஆகிடுச்சா? ஆரம்பிச்சிருச்சா? நம்மால் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானா? ரைட், ஓகே. இப்போ வந்துருச்சா? நவ் இட் இஸ் ஓகே. ரைட்டா? இப்போ வந்துருக்கும். இப்போ ஓகேவா? நவ் இட் இஸ் ஓகே. நவ் இட் இஸ் ஓகே. ரைட்டா? இப்போ ஓகே. the energy of electron in an atom is quantized. ரைட்டா? ஒரு எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ண, இங்கே தான் இருக்குது, இப்படி தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். electron is revolving around the nucleus in a certain circular path. என்ன சொன்னார் இவர்? சர்க்குலர் பாத்தில் சுற்றிட்டு இருக்கு. அந்த சர்க்குலர் பாத்துக்கு முத பேர் வச்சதே போர் தான். என்ன சொன்னார்? ஆர்பிட் அப்படின்னு என்ன பண்ணார் அவர்? பேர் வச்சார். ஆர்பிட் அப்படின்னு பேர் வச்சார். அடுத்து, electrons can revolve only in those orbit in which the angular momentum. ரைட்டா? electrons can revolve only in those orbitals. எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டில் மட்டும்தான் சுற்றும். in which the angular momentum formula என்னது? mvr must be equal to the integral multiple of h/2π. அதாவது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். போருக்கு என்னன்னே தெரியாது. என்னன்னே தெரியாமல் ஒரு விஷயத்த இது இதுவாக தான் இருக்குது, இது இதுவாக தான் இருக்குன்னு கணிச்சு சொல்லிட்டார். அவர் செத்து போய் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டு அன்றைக்கி அவர் சொன்னது கரெக்டு தான், அவர் பயங்கரமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அதுக்கான ப்ரூஃபையும் எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் பெரிய விஷயம். போர் சொல்லலை. போருக்கு வந்து அவர் இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அவர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. இது எனக்கு எதோ இப்படி தான் வரும்னு தோணுது, இதுதான் அப்படின்னு இன்ட்யூஷன் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அவர் mvr is equal to nh/2π. என்னங்கிறது ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட் விஷயம். as long as an electron revolve in the fixed stationary orbital. இது ரொம்ப முக்கியம்ப்பா. எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டாலில், ரைட்டா? எலக்ட்ரான் அதோட ஃபிக்ஸட் ஆர்பிட்டாலில் சுற்றுற வரைக்கும் எனர்ஜியை லூஸ் பண்ணவும் செய்யாது, எனர்ஜியை கெயின் பண்ணவும் செய்யாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, பேசலை, படிக்கலை, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் சிம்பிளாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் உடம்புல எனர்ஜி லாஸ் ஆகுமா? ப்ராக்டிக்கலாக எனர்ஜி லாஸ் ஆகும். பட் சிம்பிளாக பேசுகிறப்ப எனர்ஜி லாஸ் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. இது நான் டெய்லி எந்திரிச்சு இங்கே கிளாஸ்க்கு வரேன், கிளாஸ்லேருந்து திருப்பி வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூல்லேருந்து திருப்பி வீட்டுக்கு வரீங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கப்ப என்ன ஆக போகுது? டெஃபினட்டாக உங்களுக்கு எனர்ஜி லாஸ் இருக்க போகுது. அப்போ அந்த எனர்ஜி லாஸ் தான் எப்போ? whenever there is a movement. ரைட்டாக நல்லா கவனிங்க. as long as electrons revolves in the fixed stationary orbital. fixed stationary orbitalல சுற்றிட்டு இருக்க வரைக்கும் என்ன அப்படின்னா, it does not lose its energy. அது எனர்ஜியை லூஸ் பண்ணாது. however, அதே இது when an electron jumps from higher energy state, ரைட்டா? higher energy state lower energy state. மேலேருந்து கீழே குதிக்கிறப்ப the excess energy, ரைட்டா? மேலேருந்து கீழே வருது, மாடிப்படியிலேருந்து கீழே வரணும்னா நான் என்ன பண்ண, இறங்கி வரணும்ல, இறங்கி வரணும். அதேமாதிரி இது இறங்கி வருதுன்றப்ப தன்னோட எனர்ஜியை லூஸ் பண்ணுது. ஏன்னா நிறைய எனர்ஜி இருந்தால் மேலே போய்டும். அப்போ எனர்ஜி கம்மியாக கீழே வந்துடும்ல, அதே தான் விஷயம். இங்கே அதே தான் விஷயம். The excess energy is emitted as radiation. So, அப்போ the formula என்ன அப்படின்னா E2 minus E1 is equal to h nu. E2 minus E1 is equal to h nu. ஓகேவா? E2 minus E1 is equal to h nu. Pauli exclusion principle. Pauli exclusion principle என்ன அப்படின்னா no two electrons. அப்பா Pauli exclusion principle 2 மார்க்கில் கேட்கறத விட 3 மார்க்கில் தான் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா இதோட எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது ஒன்று எழுதணும். சரியா? explain Pauli exclusion principle and give an example வேற சொல்லுவாங்க. ரைட்டா? no two electrons in an atom can have the
same set of values of all 4 quantum numbers. எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் ரைட்டா எல்லா எலக்ட்ரானுக்கும் வேறு வேறு வேல்யூஸ் தான் இருக்க போது எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் ஒரே 4 குவாண்டம் நம்பர்ஸும் ஒரே வேல்யூ இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் மாறலாம், எம்எல் மாறலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல் மாறலாம், அல்லது என் மாறலாம், எது வேணால் மாறலாம். பட் நோ 2 electrons will have the same value. சரியா, no 2 electrons will have the same value. எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் சேம் வேல்யூ வரவே போகிறது கிடையாது. அதுதான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். கிளியரா? பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ங்கிறது அதுதான். நெக்ஸ்ட் டயகனல் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி டயகனலாக இருக்கவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ரிலேஷனில் இருப்பாங்க. அதுதான் நம்ம டயகனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்ல போகிறோம். சிமிலர்லி ரைட்டா த சிமிலாரிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்டா த சிமிலாரிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த diagonally placed elements is called diagonal relationship. ரைட்டா டயகனலாக இருக்கக்கூடியவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்க போதும். ரைட்டா டயக்ராம் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி தருவா. உனக்கு எக்ஸாம்பிள் வேணுமா? எக்ஸாம்பிள் எழுதணும்னா எழுதுவேன். ஹைட்ரஜன் ஹீலியம் எழுதுனா போதும். ஹைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுது, ஹீலியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுது, அவ்வளோதான் எக்ஸாம்பிள். அது எழுதுனாலே போதும். ஹைட்ரஜனுக்கும் ஹீலியமுக்கும் எழுதுங்க. ஹைட்ரஜனுக்கு எடுத்துக்கிட்ட அப்படின்னா அட்டாமிக் நம்பர் Z = 1, அப்போ 1s1 அப்படின்னு எழுதுவோம். சரியா, 1s1 எழுதுவோம். அப்போ இதோட குவாண்டம் நம்பர்ஸ் என்னது? n = 1, l = 0, ml = 0, அடுத்து ms = ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்குது, அப்போ +1/2. ஹீலியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கும், Z = 2. இப்போ மொதல் எலக்ட்ரான் 1s2ல் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா n = 1, l = 0, ml = 0, ms = +1/2. இது மொதல் எலக்ட்ரானோட வேல்யூ. ரெண்டாவது எலக்ட்ரானோட வேல்யூ. சரியா, ரெண்டாவது எலக்ட்ரானோட வேல்யூ என்ன அப்படின்னா டயகனல் ரிலேஷன்ஷிப் நான் இப்போ சொன்னது தான் எழுதணும். சரியா, இன்னொரு எலக்ட்ரானுக்கு வேல்யூ என்ன அப்படின்னா n = 1, l = 0, ml = 0, ms = -1/2. ஸோ மொதல் 3 வேல்யூ சேமாக இருந்தால் கடைசி வேல்யூ மாறப்போகுது. ரைட்டா? ஸோ டயகனல் ரிலேஷன்ஷிப் இது எழுதுனா போதும். சிமிலாரிட்டி இன் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த diagonally placed element in the periodic table is called diagonal relationship. On moving diagonally across the periodic table, second period and third period element, ரைட்டா, செகண்ட் பீரியடுக்கு தேர்ட் பீரியடுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் சிமிலாரிட்டிஸ் அதிகமாக காணப்படுது. சரியா, ஓகேவா? ரைட். அடுத்து மாடர்ன் பீரியாடிக் ஆனது the physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic number. The physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic number. ரைட்டா, அதோட அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி 3 o'clock நான் நைட்டு ஆக்சுவலாக என்னால் நைட்டு முழிக்க முடியாது. நான் வந்து ஏர்லி பேர்ட் நான் வந்து நைட்டு முழிச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா பாடம் நடத்துகிறப்ப நடத்திகிட்டே இருந்துடலாம். ஆனால் எப்போ நான் வந்து பாடம் நடத்தி முடிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணலான்னு படிக்க உட்காந்தேன்னா எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நைட்டு தூங்கிட்டு காலையில் 3 o'clock எழுந்திரிச்சு அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை பார்த்தேன்னா அடுத்து ஒரு 4 to 5 hours நல்லா ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திருப்பி தூங்கணும், தூங்கி படிக்கணும். அப்போ தான் என்னால் படிக்க முடியலன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம். நம்ம பிரெயின் கொஞ்சம் வேலை செய்யாது. டேய் பசியாக இருக்கும்போது வயிறு காலியாக இருந்தால் மண்டை வேலை செய்யாதடா அப்படின்னு மோட்டுப்பட்டில் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா எனக்கு தூங்கலை அப்படின்னா நல்லாவே நான் படிக்க முடியாது. அதுதான். என்ன மெசேஜ் வரவே மாட்டேங்குது. I don't see any messages. என்னாச்சு? 3 மணிக்கு தான். எஸ், ரைட். அடுத்து பாருங்கள், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். 4f 1 to 14, 5d 0 to 1, 6s2, 5f 0 to 14, 6d 0 to 2, 7s2. சரியா, இது நம்ம புக்கில் இருக்குது. இது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, 12th லைவ் சார் இப்போதைக்கு இன்னும் வரல, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இல்லைனா ஈவினிங் எல்லாத்தையும் சேர்த்து நடத்திடுவாங்க. நீ கவலைப்படாது, ஈவினிங் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து நடத்திடுவாங்க. Ionization potential of nitrogen is greater than oxygen. Explain with the reason.
ஏன்பா why ionization energy of nitrogen is greater than oxygen? நீங்களே சொல்லுங்கள். Ionization of oxygen, nitrogen is greater than oxygen. Why? யார் சாருக்கு மைக்கில் கண்டேன், எனக்கு கேமராவில் கண்டமா. இது ஆக்சுவலாக நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வச்சுருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா என்னோடய லேட்டஸ்ட் கிடையாது. நான் வச்சுருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பழசு. அதாவது 2022 கடைசியில் வாங்கினதா, அப்போ வாங்கினது. அதுக்கப்புறம் இருக்கிறதுல அப்போலேருந்து இந்த பழசு அப்படியே இருக்கீங்கிட்ட. நான் அப்போ ஜாயின் பண்ணப்போ எனக்கு கொடுத்த செட்டப் அப்படியே வச்சுருக்கேன். நான் ஆஃப்லைன் போனதுக்கப்புறமும் நான் மாற்றலை. அதனால் அப்படியே நான் கொஞ்சம் பழமையானவன். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க புக்கு வந்து பழைய கால ஆதி காலத்து புக்கு, வயசான புக்கு, வயசான கேமரா, அந்த மாதிரி. அது 4K கேமரா தான், பட் இருந்தாலும் அதில் இன்னும் ரெசல்யூஷன்ஸ்லாம் வராது. என்னோடய செட்டப் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் மித்த செட்டப்போட கம்பேர் பண்ணுறப்ப. நைட்ரஜன் இஸ் half filled, ஸோ மோர் ஸ்டேபிள். ஆக்சிஜன் இஸ் partially filled. அவ்வளோதான் ஆன்சர். நீ இன்னும் எழுதிட. அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் நைட்ரஜன் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ஆக்சிஜன். எக்ஸ்பிளைன் வித் அ ரீசன். என்ன ரீசனு? நைட்ரஜன் இஸ் நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. அப்போ 1s2, 2s2, 2p3. whereas oxygenோட atomic number Z equal to 8, which is 1s2, 2s2, 2p4. So the completely half filled, as the half filled and completely filled. Are more stable. Here N is half filled. So oxygen oda nitrogen வந்து என்னது ஸ்டேபிளாக இருக்குது. அவ்வளோதான். சரியா? ஏன்ஷியன் கேமரா மியூசியமில் தான் சோல்டு பண்ணணும். ஏன்னா நாங்கள் ஆனால் விற்க மாட்டது தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான், அதனால தான் வச்சுருக்கேன். எஸ், அதாவது அவுட்டர் லைட்டிங்கில் அது நல்லா இருக்குது, பட் ஸ்டுடியோ லைட்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருக்குது. நானும் நிறைய லைட் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துறேன், லைட் என்னென்னவோ பண்ணி பார்த்துறேன், ஆனால் அது அவ்வளோதான் வருது. சரி, ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அதோட அது அவ்வளோதான். வாட் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ்? அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட். நிறைய பேர் இங்கே ஆட்டம்ஸ்னு எழுதிடுறாங்க. சரியா? இங்கே ரொம்ப முக்கியமான வார்த்தை ions of different element, right? Ions of different element having the same number of electrons are called isoelectronic ions. சரியா? அது பேர் தான் என்னது? isoelectronic ions, ரைட்டா? இன்னொரு டெலிகிராம் ஐடி எப்படி தருது அது எனக்கு தெரியாதே. உன் நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட என்னோடய நம்பரே வச்சுருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணியிருக்கான், என்னோடய ஃபோன் நம்பரே வாங்கி வச்சுருக்கான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ இல்லைனா நம்ம tminal2026@gmail.com ஏதோ ஒரு மெயில் இருக்குது, அதுக்கு மெயில் பண்ணுங்கள். மேக்ஸ் ராம் சாரா அவர் வீட்டிலேருந்து எடுப்பார், நான் என் வீட்டிலேருந்து எடுப்பேன். நாங்கள் 2 பேர் தான் அடுத்து வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் போன வருஷம். நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதுதான் அந்த ஸ்பெல்லிங் போட்டேன்னா கரெக்டாக, அந்த பேர் கரெக்டு தான். அந்த பேர் போட்டு ஒரு சில லோகோ வரும், அது வந்துச்சுன்னா நீ எடுத்துக்கலாம். எஸ், கவனிங்க. அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவிங் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்ட் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ், ரைட்டா? அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்டு isoelectronic ions. சரியா? சேம் நம்பர் கால்ட் isoelectronic ions. Na plus, Mg2 plus, Al3 plus, F minus, O2 minus and N3 minus. சரியா? அதாவது நான் ரிப்ளை பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். நீ எனக்கு மெசேஜ்லாம் பண்ணா நான் உடனே ரிப்ளை பண்ண மாட்டேன், கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவேன் நான். அதனால் அது மட்டும் கொஞ்சம். வாட் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னால் என்னது? சரியா? Ca10 + எது வேணும் எழுதிக்கலாம், ரைட்டா?
effective Ca10+ என்ன உனக்கு அவ்வளோ எலக்ட்ரானை பிடுங்கணும். உனக்கு கால்சியமை பார்த்தா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா உனக்கு, ஏன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அது இருக்குது, அது இருந்து 10 எலக்ட்ரானை பிடிங்கிட்டு வரேன்டா. The net charge experienced by the valence electron, வெளிக்கூட்டில் வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மேலே ஏற்படக்கூடிய நெட்டு சார்ஜ் என்னவோ அதை தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுங்கிறது Z effective is equal to atomic number minus S. Sங்கிறது என்னது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட், Sனா என்னது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா, Sனா என்னது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். Explain the exchange reaction of deuterium. Deuteriumோட exchange reaction என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, வாட் இஸ் அன் அயான்? இதுதான் அயான். Na+, Mg2+, Al3+ அப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி மேலே சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுதான் அயான்ஸ். Deuterium can replace reversibly hydrogen in compounds either partially or completely. ரைட்டா, டியூட்ரியம் என்ன பண்ணலாமா ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள் CH4 மீத்தேன் இருக்குது, அவங்க கூட நான் டியூட்ரியம் ஆட் பண்ணுறப்ப CD4 + 2H2 ரைட்டா, ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு அந்த இடத்துல போய் என்ன பண்ணுது உட்காந்துக்கும். சரியா, ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மாறும். 1.2 1.4 அது வந்து மேலே வந்து ஒரு 3 ரோக்கு மட்டும் ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மாறும் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மாறும். ஸோ அப்போ டியூட்ரியம் கேன் ரீப்ளேஸ் ரிவர்சபிளி த ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை டியூட்ரியம் ரீப்ளேஸ் பண்ண போது அதுதான் இது எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஆஃப் டியூட்ரியம். எக்ஸாம்பிள் மீத்தேன்லேருந்து நம்மளுக்கு 2D2 ஆட் பண்ணுறப்ப டியூட்ரோ ரைட்டா, டியூட்ரோ மீத்தேன் அப்படின்னு கிடைக்கும். அதே இது பாருங்கள் அமோனியாவில் டியூட்ரோ அமோனியா, NH3க்கு பதிலாக ND3 அப்படின்னு எடுத்தோம். சரியா, அடுத்து how do we convert para hydrogen into ortho hydrogen? para hydrogen எப்படி ஆர்த்தோ ஹைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, para hydrogen எப்படி ஆர்த்தோ ஹைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணுறது? para hydrogen can be converted into ortho by treating with catalyst platinum or iron. platinum அல்லது அயன் கேட்டலிஸ்ட் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மூலமாக கன்வெர்ட் பண்ணலாம், கரண்ட் பாஸ் பண்ணுறது மூலமாக, அல்லது ஹீட்டிங் 800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுறது. பேராமேக்னெட்டிக் மாலிகூல்ஸ் சச் அஸ் O2 NO NO2. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இந்த கொஷின் நடத்துகிறப்பெல்லாம் நான் சொல்லுவேன் உனக்கு O2 NO NO2க்கெலாம் நான் பேராமேக்னெட்டிக்னு வரப்போ நான் இப்போ சொல்ல மாட்டேன், நான் 10th சாப்டர் நடத்துகிறப்ப சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ உனக்கு தெரியும் பேராமேக்னெட்டிக்னா என்னென்னு. உனக்கு நான் இந்த சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த கொஷின் நடத்துகிறப்போ ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லியிருப்பேன், இது வந்து 10th சாப்டர் நடத்துகிறப்ப சொல்கிறேன். 10th சாப்டரில் நம்ம பார்த்துட்டோமா? இப்போ தான் பேராமேக்னெட்டிக் மாலிகூல் புரியுதா? அப்போல்லாம் சொல்லுவேன் நான் 10th சாப்டர் அப்போ நான் உனக்கு சொல்கிறேன்டா அப்படின்னு. ஸோ பேராமேக்னெட்டிக் மாலிகூல் என்னது? த எலமெண்ட்ஸ் வித் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கவங்க ரைட்டா, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கவங்க எல்லாமே பேராமேக்னெட்டிக் ரைட்டா. அதான் சொல்ல வந்தியா? ஓகே ரைட். அந்தளவுக்கு நீ கிளாஸ் கவனிச்சிருக்கல, அதனால் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ரியாக்டிங் வித் நாசன்ட் ஆர் அட்டாமிக் ஹைட்ரஜன், வெறும் ஹெச்சோட ரியாக்ட் பண்ணுறது மூலமாக. சரியா, ஓகே, நாசன்ட் ஹைட்ரஜன் மூலமாக. புரியுதா? அவ்வளோதான். வாட் இஸ் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன்? சரியா, வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். கவனம், தப்பாக எழுதிடாது. இது இதே மாதிரி இதுக்கு கீழே இருக்க ஈக்குவேஷன் இருக்குது. வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன்னா என்ன? கார்பன் மோனாக்சைடு ஆஃப் த வாட்டர் கேஸ் கேன் பி கன்வெர்டட் டு கார்பன் டை ஆக்சைடு ரைட்டா. வாட்டர் கேஸ் ரியாக்ஷன் இல்லை, வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். வாட்டர் கேஸை ஷிஃப்ட் பண்ணுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. புக்கில் சரியா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டாக இனிஷியலாக என்ன அப்படின்னா மீத்தேன்லேருந்து வாட்டர் இன் அனதர் ப்ராசஸ் த ஸ்டீம் இஸ் பாஸ்ட் ஓவர் அ ரெட் ஹாட் கோக் டு ப்ரொடியூஸ் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். அதாவது ஒன்று என்ன அப்படின்னா இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஹைட்ரஜன். இதில் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, இதில் 2 ஈக்குவேஷன் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிடாத. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோக்கை எடுத்து வாட்டரோட, கோக்குன்னு என்னது கறி இருக்குல்ல, புரோட்டா கல் சொல்லியிருக்கீங்களா, புரோட்டா கடையில்
புரோட்டா கல்லுக்கு சூடு பண்ணுறதுக்கு கறிக்கட்டையை எரிப்பாங்க. அந்த கறிக்கட்டை கங்கு மாதிரி இருக்கும்ல, நல்லா ரெட் கலரில் இருக்கும்ல கங்கு மாதிரி. அந்த கங்கில் வாட்டரை ஊற்றுனீங்கன்னா புஸ் 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 புஸ்ன்னு புகை வரும். அந்த புகையில் என்ன இருக்குது? கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் இருக்க போகுது. அப்போ த மிக்சர் ஆஃப் கேஸஸ் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் வே. எந்த வேலை? அனதர் ப்ராசஸ். ஸ்டீம் இஸ் பாஸ்ட் ஓவர் அ ரெட் ஹாட் கோக். ஸ்டீம், வாட்டருங்கிறது ஸ்டீமு. இந்த இடத்துல ஸ்டீம் என்ன பண்ணுது? ரெட் ஹாட் கோக் மேலே. ரெட் ஹாட் கோக்குன்றது கார்பன், நல்லா செவக்க தான் 1000 டிகிரி கொடுத்துருக்கேன். அப்படி பாஸ் பண்ணுறப்ப கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் வருது. திஸ் மிக்சர் ஆஃப் கேஸ் ப்ரொடியூஸ். 1 மார்க்கில் கூட கேட்பாங்க வாட்டர் கேஸ்னால் என்ன அப்படின்னு. கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். வாட்டரே இருக்காது, H2O இல்லாமல் இருக்கும், ஆனால் அது பேர் வாட்டர் கேஸ். சரியா? H2O இருக்காது, ஆனால் அது பேர் வாட்டர் கேஸ். CO + H2. This is also called syn gas அல்லது synthetic gas as it is used in the synthesis of organic compounds such as methanol. அதெல்லாம் தேவையில்லை. இந்த வாட்டர் கேஸை எடுத்து அதுக்கப்புறம் தான் ஷிஃப்ட் பண்ணுறோம். வாட்டர் கேஸை ஷிஃப்ட் பண்ணுறோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வாட்டர் கேஸை ஷிஃப்ட் பண்ணுறோம். The carbon monoxide of water gas can be converted into carbon dioxide. வாட்டர் கேஸ்லேருந்து வெளியே வந்த கார்பன் மோனாக்சைடை மட்டும் எடுத்துக்கிறேன். அதை மட்டும் எடுத்து திரும்ப தண்ணியோட ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா I will get carbon dioxide and hydrogen. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். இதுக்கு பேர் என்ன? வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். இதுக்கு 4000 டிகிரி செல்சியஸ் வேணும். பாஸ்ட் ஒரு ஷிஃப்ட் கன்வெர்ட்டர் கண்டெய்னிங் அயன் ஆர் காப்பர் கேட்டலிஸ்ட். அயன் அல்லது காப்பர் கேட்டலிஸ்ட் மேலே போடணும். ரைட்டா? கவனம். ஸோ அது வேறு, இது வேறு. வாட்டர் கேஸ் ரியாக்ஷன் வேறு, வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் வேறு. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருதுங்க. ஷிஃப்ட் ரியாக்ஷன்னா இது எழுதணும், வாட்டர் கேஸ் ரியாக்ஷன்னா இது எழுதணும். CO + H2O 1000 டிகிரி செல்சியஸ். கவனம். 400 டிகிரி செல்சியஸ். ஆமாம், அது 1000, இது 400. அது 1000, இது 400. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ அதை பார்த்தாச்சு. தட்ஸ் இட். சீக்கிரம் முடிக்க போகிறோம், நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். How tritium is prepared? It can be artificially prepared by bombarding lithium with slow neutrons. ரைட்டா? லித்தியமை ஸ்லோ நியூட்ரானோட, லித்தியமோட ஸ்லோ நியூட்ரானை நம்ம பம்பார்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது? ட்ரீட்டியம் ப்ரொடியூஸ் ஆகுது. நேற்று புக்கின் 1 வேர்டு டெஸ்ட் எழுதுகிறப்ப ட்ரீட்டியமில் எத்தனை ப்ரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்குன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் 1 and 3 போட்டிருந்தேன். நீ போட்டதில் தப்பு இல்லை. 1ங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ஓகே. 3ங்கிறது என்னது? ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானு. 3ங்கிறது ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். அப்போ 3லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 2 தான் என்னது? நம்மளோட நியூட்ரான்ஸ். ஸோ கவனமாக எழுதணும். ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் தான் மேலே இருக்க மாஸ் நம்பர். இது அட்டாமிக் நம்பர், இது மாஸ் நம்பர். அப்போ லித்தியம் ஆஃப் ஹை ஸ்பீடில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம பம்பார்ட் பண்ணுறோம். ரைட்டா? மோத வைக்கிறதா? ரைட். ஹை ஸ்பீடில் போய் லித்தியமாக அடிக்கிறப்ப லித்தியம் உடஞ்சிருது, ஹீலியமாகவும் இன்னொன்று என்னது? ட்ரீட்டியமாகவும் மாறுது. ஸோ மேலே ஆட் பண்ணால் டோட்டல் கரெக்டாக வரணும். 6 + 1 7. கீழே ஆட் பண்ணால் டோட்டல் கரெக்டாக வரணும். 3 + 0 0. உனக்கு இது தெரியும்ல, லாஸ்ட் இயர் படிச்சிருப்பே. ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகேலாம் படிச்சிருப்பேல. ரேடானோட எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த 6th சாப்டர் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெசனில் ஆட் பண்ணுறப்ப அதில் ஒரு 2-3 ப்ராப்ளம்லாம் இருக்குது. கரெக்டாக? பம்பாடிங்னா மோதல், ஒருத்தர் இன்னொருத்தரோட மோத வைக்கிறது, இடிக்க வைக்கிறது, வெடிக்க வைக்கிறது, அதுதான் பம்பாடி. யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். கண்டிப்பாக யூசஸ் படிக்கணும்டா. ஹெவி வாட்டரோட யூசஸ் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் அ மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர் as it can lower the energy of the fast moving neutrons. ரைட்டா? ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை ஸ்லோ பண்ணும். இது நீ ஆல்ரெடி போன தடவை பார்த்துருப்போம். ரைட்டா? போன தடவை இந்த நியூட்ரானை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யாரும் படிச்சிருப்பேன்? நியூக்ளியர் ரியாக்டரில் 10th ஸ்டாண்டர்டில் நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து வரக்கூடிய அதிகமான நியூட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களை யூஸ் பண்ணுவோம். ஐயோ, பாதி ஆன்சர் நானே சொல்லிட்டேன். பாதி ஆன்சர் நானே சொல்லிட்டேன். என்னது? கண்ட்ரோல் ராடு. வெரி குட். கண்ட்ரோல் ராட். நியூக்ளியர் ரியாக்டர் கொஸ்டினில் கண்ட்ரோல் ராடு பார்த்தோம். மாடரேட்டரில் யூஸ் பண்ணுறது வாட்டரில், கூலண்ட் தான் மாடரேட்டரில். கண்ட்ரோல் ராடு பார்த்துருப்போம். கண்ட்ரோல் ராட் மாடரேட்டரில் கண்ட்ரோல் ராடு தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. ரைட்டா? அதாவது ஸ்பீடை, ஓகே ரைட், கரெக்டாக. மாடரேட்டர் வந்து கரெக்டு தான். மாடரேட்டரில் வந்து என்ன அப்படின்னா ஸ்பீடை கம்மி பண்ண போகுது. கண்ட்ரோல் ராடு ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எத்தனை போகணுன்றதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கண்ட்ரோல் ராட். நீ சொன்னது ரைட்டா, நான் சொன்னது ரைட்டா? ஹை-ஃபை. எனர்ஜி ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான். D2O is commonly used as a tracer to study the organic reactions.
ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்லாம் ஒரு ட்ரேசஸ் மாதிரி இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆல்சோ யூஸ் அஸ் அ கூலண்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர். கூலண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க ரைட்டா, கூல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நியூக்ளியர் ரியாக்டரில் அதிகமான ஹீட் வரும்ல, அதை கூல் பண்ணுறதுக்கு வாட்டருக்கு பதிலாக D2O யூஸ் பண்ணுறாங்க. வாட் ஆர் ஐசோடோப்ஸ்? ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஐசோடோப்னா என்னது? 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது ஐசோடோப். 9thலேருந்து நம்ம படிச்சுட்ருக்கோம் ரைட்டா. கண்ட்ரோலோட ஞாபகம் வந்துச்சா? ஓகே ரைட். ஐசோடோப்னா என்னதுப்பா? Isotopes are atoms of same element that have same atomic number but having different mass number. Same atomic number but different mass number are called isotopes. So பார்த்தீங்க அப்படின்னா same number of protons and electrons but different number of neutrons. அப்படி ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மூலமாக இருக்குது. ஹைட்ரஜனோட ஐசோடோப் என்னது? 2-3 புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஹைட்ரஜனோட ஐசோடோப். ஹைட்ரஜன், டியூட்ரியம், ட்ரீட்டியம்னு சொல்லுவாங்க. இல்லை புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரீட்டியம். புரோட்டியம்னாலும் ஹைட்ரஜனாலும் ஒன்று தான் சரியா. புரோட்டியம்னாலும் ஹைட்ரஜனாலும் சேம் ஒன்று தான். மென்ஷன் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட யூசஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பில்டிங் இண்டஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் பிளாஸ்டர்ஸ். பில்டிங் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ண போகிறாங்க. இம்மொபிலைசிங் த அஃபெக்டட் பார்ட் ஆஃப் அன் ஆர்கன் வென் தேர் இஸ் அ போன் ஃப்ராக்சர். போன் ஃப்ராக்சருக்கு மாவு கட்டு போடுறோம்ல, மாவு கட்டு போடுறோம்ல, அதுதான் மாவு கட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு. டென்டிஸ்ட்ரி, பல்லில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வச்சு பூசுறதுன்னு வாங்க. சிமெண்ட் எங்கேருந்து வருது? வீடு கட்டுற சிமெண்ட் வச்சுலாம் பூச முடியாது. we can use plaster of Paris instead of that. அடுத்து ornament work such as decorative pieces and designs, cast and statue and இங்கே ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன் ரைட்டா. ஸ்டாச்சு எல்லாம் சிலை செய்கிறதுக்கு ஒரு மோல்டாக கூட நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ வித் திஸ் we have completed around 24 கொஷின் நினைக்கிறேன், 23 to 24 கொஷின். ஸோ ஈவினிங் மீதி இருக்க 75. ஆனால் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் விட்டுட்டா ஒரு 60 கொஷின் வரும். ஸோ 60 கொஷினை நம்ம என்ன அப்படின்னா சாயங்காலம் கம்ப்ளீட் பண்ணுறோம் சரியா. ஸோ சாயங்காலம் ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் முடிச்சிடறேன். ஜஸ்ட் 1.5 hours to 2 hours ரைட்டா. 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேன். நீ தாறுமாறாக அப்போ என்ன பண்ணிடலாம், சூப்பராக படிச்சிடலாம் சரியா. டே டைமில் உட்காந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பி. டே டைமில் உட்காந்து படிக்க ஆரம்பி. நீ படித்தா மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். குறிப்பாக ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் நல்லா படிச்சுக்கும். ஃபிசிக்கலில் ப்ராப்ளம் தான் வரும் உனக்கு. ஃபிசிக்கல் கஷ்டமாக இருந்தால் இது 2 படிச்சிடும். ஆர்கானிக் நான் உனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். ஆர்கானிக் நீ ரொம்ப நல்லா படிச்சிடலாம். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடு சரியா. சாயங்காலம் நான் ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்லாம் சொல்லி தந்தேன் சரியா. அந்த மாதிரி பண்ணு. ஆனால் கொஷின் முடிஞ்சு போச்சு. நான் வந்து மெதுவாக நடக்கும்னு நினச்சேன், பட் கொஷின் முடிஞ்சிச்சு. அதனால தான் சீக்கிரமே முடிச்சாச்சு. சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் ரைட்டா. ரைட்டா ஓகே. ஈவினிங் வி வில் மீட் இட் அவுட். ஓகே, ஈவினிங் இன்னைக்கு பார்க்கலாம். டாடா, பாய், see you. If you can't then who can. கொஞ்சம் படிங்க ஓகேவா. டாடா, பாய். ராஜ் நம்ம சாயங்காலம் எக்ஸ்ட்ராவாக பார்க்கலாம் சரியா. இப்போ மட்டும் போகிறேன் ஓகே.